வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையநல்லூர் ஊருக்குள்ளையே மலைக்கு போகிற ரோட்டில் ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா தான். மொத்தத்தில் ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபாவில் ஒரு 2.5 ஏக்கர் மாந்தோப்பு, செழிப்பான மாந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் வந்துடும். இதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் இருக்குது மலைக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓரளவுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம காரில் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பைக்கில் இல்லை அப்படின்னா டிராக்டர் 2 மட்டும் தான் போகும், வேறு எதுவும் போகாது. தோப்பு சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு தோப்பு சத்தியமாக கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்குது. சின்ன மரங்கள் தான் எல்லாமே, 10 வருஷம் 12 வருஷம் மரங்கள் தான் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள். ஒரு 100 மாமரம் இருக்கும் மொத்தம் 2.5 ஏக்கரில். எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள், நல்ல பெரிய பெரிய மரங்கள். சூப்பராக இருக்குது தோட்டம். மெயின்டைன் பண்ணணும். சோலார் வேலி போட்டு தான் பார்க்குறாங்க. அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தோப்பு சூப்பராகிடும். சோலார் வேலி இல்லாமல் இந்த ஏரியாவில் விவசாயம் பார்க்க முடியாது. அதனால் சோலார் வேலி போட்டு தான் பார்க்குறாங்க. அதனால தான் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க. இல்லைனா இந்த ரேட்டு இந்த ஏரியாவில் கிடையாது. செக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து. நல்ல இடம், நல்ல தோப்பு, செழிப்பான தோப்பு. இந்த ரேட்டு கிடைக்காது. கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். பைக்கில் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக ஊருக்குள்ளே இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த தோப்பு. நல்ல தோப்பு. இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது ஃபியூச்சரில். அடுத்தடுத்து இதில் பில்டிங் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஏரியாவாயிரும். மாமரம் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான். சீசன் முடிஞ்சிருது அப்படிங்கிறனால எல்லாமே பறிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காய்ச்சி கிடக்கும். எல்லா வெரைட்டி மாமரமும் இருக்குது. ஒரு வெரைட்டி கிடையாது. ஒவ்வொரு வெரைட்டிலையும் 10 மரம் இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்குது தோப்பு. நேரில் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தோப்பு. ஆல்ரெடி வேலி போட்டே வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு வேலி செலவு மிச்சம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். ஃபுல்லாகவே இங்கே தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாருமே சோலார் வேலி போட்டு தான் பார்க்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது தோப்பு. கடையநல்லூர் அச்சன்புதூர் பக்கத்தில் நீங்கள் தோப்பு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். 4 வழிச்சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வரும்போது இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிரும். இந்த ரேட்டு கிடைக்காது. 4 வழிச்சாலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆயிரும். இதை விட்டுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ரேட்டுக்கெலாம் தோப்பு கிடைக்காது. நீங்களே உருவாக்கினாலும் இதை விட 2 மடங்கு செலவாகும். நல்லா இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தோப்பு. சோலார் வச்சு லைட் யூஸ் பண்ணுறாங்க. தேவைன்னா ஃப்ரீ சர்வீஸ் லைன் பக்கத்தில் இருக்குது. நீங்களும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டே வச்சுருக்கிறாங்க. நம்ம இடம் கொஞ்சம் கூட குறையாது. மொத்தம் 2.5 ஏக்கரு. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் தான் கேட்காங்க. இந்த ரேட்டுக்கெலாம் சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா பைக்கு வர்றவங்க கார் வராது அப்படிங்கிறனால ரேட்டை குறைச்சி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது தோப்பு. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உழுது க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஆயிரும். கொய்யா மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொய்யா மரத்துக்கு மேலே இருக்குது. தேவைன்னா நம்மளுக்கு தேவையான மரங்கள் கூட இன்னும் நீங்கள் போட்டுக்கலாம். கூடு பயிரா ஒவ்வொரு மரத்துக்கும் கிட்டத்தட்ட 15 அடி கேப் வச்சுருக்காங்க, 20 அடி கேப் வச்சுருக்காங்க. அதில் ஊடு பயிராக நீங்கள் எது போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். கடையநல்லூரில் வந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆறு வந்துடும். ஆறுக்கு அப்புறமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 3/4 கிலோமீட்டர் மண் ரோடு. பைக்கில் டிராக்டர் தான் வரும். அந்த தார் ரோடு வரைக்கும் உங்களுக்கு கார் வந்துடும். கார் அங்கே நிப்பாட்டிட்டு நீங்கள் நடந்து கூட வந்துடலாம். உள்ள பெரிய தூரம் இல்லை. கடையநல்லூர் பக்கத்தில் இவ்வளோ கம்மியாக தோப்பு இது மட்டும்தான் இருக்குது. அதனால் டக்குன்னு சேல் ஆயிரும். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் தென்னந்தோப்பு, பின் பக்கம் தென்னந்தோப்பு, முன்னாடி தென்னந்தோப்பு, கீழ்ப்பக்கம் தென்னந்தோப்பு. இந்த ஒரு தோப்பு மாந்தோப்பு. நல்ல இடம், விட்டுறாதீங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு இன்னும் குறைச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றி சோலார் வேலி போட்டே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு செலவு மிச்சம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.